குழந்தைகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஊடகமா அல்லது நூலகமா என்ற தலைப்பை பேச வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். ஊடகமா என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது கனிஷ்கா, துஷிகா பரணி, வருண். நூலகமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது கிருபாஸ்ரீ, இந்த வாக்குவாதத்திற்கு நடுவராக எப்பொழுதும் வரும் ஐயா திரு கவிஞர் உதயநாதன் அவர்களையும் ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நீங்க சிறப்பா எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பா செஞ்சீங்க. அதுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு நீங்க கொடுத்துக்க போறீங்க. உங்களுக்கு தான் தட்டுங்க, எங்களுக்கு தட்டுனா கொஞ்சம் லைட்டா தட்டலாம். உங்களுக்கு தான் தட்டுங்க, இன்னும் சத்தமா தட்டலாம்ல. இதே மாதிரி நம்ம அக்காங்க தங்கச்சிங்கெல்லாம் பேச போறாங்கல்ல, அவங்க பேசி முடிச்ச உடனே யாரு நல்லா கை தட்டுறாங்களோ, யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றீங்க நல்லா கை தட்டணும். என்ன சொன்னா கேக்குதா? பேசலாமா? அவைக்கு பணிவு வைத்து ஆர்ப்பரிக்கும் தெரிவிக்கின்றேன். வணக்கம். பாரதிதாசன் சொல்வாரு, அட்டை அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைன்னு சொல்வார். அறிவு விரிவாகணும் அப்படின்னா என்ன வேணும்னா விவாதம் அப்படின்ற ஒரு வேணும். ஒன்றை பற்றிய நல்லது கெட்டதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பற்றிய புரிதலும் அறிவு நமக்கு வேணும். அவங்க எப்ப கிடைக்கும்னா அதை பற்றிய விவாதங்கள் நடக்கும் போது அது கிடைக்கும். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலமாக கருதப்படுது. பல அறிஞர்கள் இங்கிருந்து தான் உருவாகி இருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுது. காரணம் இருக்கு. இந்த பட்டிமன்ற அமைப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால சிலப்பதிகாரத்து காலத்திலேயே இந்த பட்டிமன்றம் என்ற ஒரு அமைப்பு இங்கே தமிழகத்திலே இருந்திருக்கிறது. ரைட்டு. இன்னைக்கு இங்க நம்ம கல்பாக்கத்துல, சட்டாஸ்ல, சதுரங்கப்பட்டினத்துல கல்வி ஒளி நண்பர்கள் குழு நடத்துகின்ற இந்த பயிற்சி மையத்துல ஒரு தலைப்பை நம்ம கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் அல்லது குழந்தைகள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஊடகமா நூலகமா அப்படின்னு ஒரு ஆர்லிக்ஸா பூஸ்டா கூட ஈஸியா சொல்லிட்டு இருப்பாங்க, நம்மளால எது பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அத குழந்தைங்க மூலமா சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த தம்பி நீ பேசும்போது எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஒரு புது செய்திய விலங்குகள் மேல நேரு மாமா அன்பு செலுத்தினாரு அப்படின்ற ஒரு புது தகவலை இன்னைக்கு நாங்க கேட்க முடிந்தது, தகவலை கேட்க முடிந்தது. அது மாதிரி இந்த குழந்தைங்க எப்படி அந்த தலைப்பை அணுகுகிறார்கள், எப்படி பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இந்த பட்டிமன்றத்தை நம்ம கேட்க போறோம். நான் தலைப்பு உள்ள எப்பவுமே போறதில்லை, ஏன்னா குழந்தைங்கன்றதுனால என்ன செய்யுதுன்னா அது அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிடுறோம். தவறுகள் இருந்தாலும் எது இருந்தாலும் தவறுலாம் திருத்தப்படுறது தானே. தவறுகள் என்பது தவறி செய்வது, தப்புக்கு தான் தெரிந்து செய்வது. தவறு செய்தவர் திருத்த பார்க்கணும், தப்பு செஞ்சவங்க வருத்த பார்க்கணும் அப்படின்னு புலவர்லாம் கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம குழந்தைங்க தான்
அழகா பேசுறாங்க. எதிர்காலத்துல நாளைக்கு பாரதி பாஸ்கர் மாதிரியோ நல்ல சாலமன் பாப்பையா மாதிரியோ நல்ல பேச்சாளர்கள் என்ன செய்து வரதுக்கான வாய்ப்புகள் அவங்க கிட்ட இருக்கு. இவங்க உருவாக்கி தராங்க. அதை பெற்றோர் என்ன செய்யறாங்க, மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு என்ன செய்யறாங்க, நல்ல பேச்சாளர்களாக கொண்டு போகணும். அதனால எல்லாமே இங்க வந்து இந்த ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா அவங்களோட நானும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த இதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆச்சரியம் என்னன்னா, இந்த குழந்தைங்களை இந்த நேரத்துக்கு பெற்றோர்லாம் கூட அழைச்சு வந்து இவ்வளவு பெற்றோர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல இதெல்லாம் ஒரு ஆச்சரியம். நிறைய பேர் வச்சுக்காங்கன்னா என்கிட்ட வருவாங்க, நம்மளோட பள்ளிக்கூட வச்சு நடத்திட்டு இருக்கேன், உங்ககிட்ட நானே கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன், பணம் கட்டுறேன்ல நீ பாத்துக்கோ, படிக்கலாம் ஒன்னதான் கேட்பேன் அப்படின்ற மனநிலை மாறி ஒரு குழந்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 பேரோட உதவி தேவை. ஒண்ணு மாணவன், 2வது பெற்றோர், 3வது ஆசிரியர். இந்த 3 பேரோட கூட்டு முயற்சி எங்க அதிகமா இருந்தோ அந்த குழந்தைங்க சிறந்த மாணவர்களாக சிறந்த மனிதர்களாக கூட எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம போறோம். இப்ப ஊடகமே மாணவரோட வளர்ச்சிக்கு ஊடகமே அப்படின்னு பெரிதும் உதவுவது ஊடகமே என்ற தலைப்புல கனிஷ்கா அவர்கள் தங்களுடைய இனிமையான உரையை தர போறாங்க. பார்ப்போம். நிரந்தர முதல்வர் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிரந்தர செயலாளர் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு நிரந்தர முதல்வர் அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துட்டீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிரந்தர நடுவர் அவர்களே வணக்கம். இதோ இம்முறையின் துவக்கம். ஐயா, கொரோனா வந்துச்சே ஞாபகம் இருக்கா ஐயா? சரியா கேட்கல. கொரோனா வந்துச்சே ஞாபகம் இருக்கா ஐயா? கொரோனாவை மறக்க முடியுமா? அதுல நீங்க கல்வியை மறக்கிற அளவுக்கு போனீங்க, அது வச்சு ஞாபகம் இருக்கா ஐயா? நிறைய குழந்தைங்க சந்தோஷம், பள்ளிக்கூடம் ஒண்ணே இல்லாம இருந்தது. ஐயா, அதுல உங்களுக்கு எது ஐயா உதவுச்சு? நீங்க ஆன்லைன் வகுப்பு எடுங்க, இந்த ஊடகம் தானே ஐயா உதவுச்சு. ஆனா இந்த ஊடகங்களுக்கு தீமை விளைவிக்குதுன்னு சொல்றீங்களே, நியாயமா ஐயா? நல்லா கேளுமா. ஐயா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியலனாலும் இந்த ஊடகத்துல தான் கத்துக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ஊடகத்துல தான் கத்துக்கிறீங்க. நான் ஏன் வெளிலலாம் போறேன், உள்ளே வரேன். எங்க எதிரில உட்காந்துருக்காங்களே யுவஸ்ரீ, அவங்க எதுல ஐயா திருக்குறள் போடுறாங்க? நூலகத்திலேயே போடுறாங்க, ஊடகத்துல தானே ஐயா திருக்குறள் போடுறாங்க. நூலகத்தை போட்டு யாருக்கு எடுக்கிறது? அதனால ஊடகத்தை போடுறதால 4 பேர் பாக்குறாங்க, வாழ்த்து சொல்றாங்க, கை தட்டுறாங்க. ஆனா இவங்களே எங்களுக்கு நூலகம் தான் முக்கியம்னு பேச வந்து உட்காந்துருக்காங்களே ஐயா. ரொம்ப பேட். ஐயா, நீங்க நைட்ல நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டீங்க ஐயா. ஐயோ, இப்ப நீ பேசுறதுக்காக நான் நடுவுல போய் மாட்டிக்கலாம். அப்போ அப்போ நீங்க வந்து நூலகத்துக்கு போய் நம்ம வீட்டுக்கு எப்படி போறது, நூலகமே வழிகாட்டுனா சொல்லுங்க. டக்குனு போன் எடுப்பீங்க, எங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேப்பீங்க, அதுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க ஐயா. நூலகத்து போறது வழி தெரியணும் நமக்கு. ரைட்டா சரிதா சரிதா. ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஐயா? கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம். ஐயா, இந்த வருடத்துக்கான அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றாரே, அவர் யாரும் தெரியுமா ஐயா? நோபல் பரிசு கேட்ட ஒரு தாத்தா அவருக்கு தப்புங்க. ஆனா யார் தெரியும்? பாத்தீங்களா ஐயா, இப்ப கூட நீங்க இந்த ஊடகத்தை தானே பாக்குறீங்க. எனக்கு முதல்ல தெரியல, முதல்ல போன கொஞ்சம் பாருங்க சொல்லிட்டாங்க அவங்க. வெரி குட். ஐயா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். நீங்க சொல்லுங்க தெரிஞ்சா. மரியா மார்ச்சேட்டி அப்படின்ற பெண்மணிக்கு தான் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மியான்மர் நாட்டை சேர்ந்த சமூக போராளிக்கு தான் அந்த விருதை அவங்க கொடுத்தாங்க. நம்ம அமெரிக்க அதிபர் கூட எனக்கு தான் கொடுக்கணும்னு எவ்வளவு வற்புறுத்தி பார்த்தாரு. ஆனா என்ன செய்யல, கேட்டு பெறுவதில்ல, பெருமை என்ன செய்யல, கேட்கறல. உண்மையா உழைச்சா அவருக்கு என்ன செய்ய, கண்டிப்பா விருதுகள் தங்களை தேடி வரும்ன்றது தான் அந்த நீ தொடரலாம். ஐயா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரலாறு சிறப்பு மிக்க புத்தகத்தை வாங்குறீங்க ஐயா. அதை இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு 10 வருடங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கரையா
இன்னைக்கு பொதுவா வந்து நூலகம் இல்லாத ஊருக்கு வந்து அறிவுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறில்லா ஊருக்கு அழகுப்பாடு சொல்லுவாங்க. நூலகம் இல்லாத ஊருக்கு வந்து அறிவுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல நூலகம் இருக்கு. அந்த அறிவு கூட தூண்டுகோலாக இன்னைக்கு நூலகத்தை பத்தி இவ்வளவு விரிவா முன்னெடுத்து செல்கின்ற நூலகத்தை ஒரு அடையாளமா வச்சிருக்கிற ஊர் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் எனக்கு இருக்குதா எனக்கு தெரியல. அதற்கு இந்த கல்வியுடைய நண்பர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 60 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பிக்க ஒருத்தர் கொண்டு வந்து செய்யப்பட்டவர் தான் இன்னைக்கு பல வசதிகளோட அது என்ன செய்தது இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள அந்த ஐயா வர கொண்டு எங்கெல்லாம் போறாரோ குளம் செஞ்சிருக்காரு. இந்த நூலகத்தை பற்றி கொண்டு போய் செஞ்சிருக்காரு. ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா நூலகங்கள்ல என்ன போகுதுன்னா கரையாண்டா நம்ம சொன்ன மாதிரி கரையாண்டல் தான் அழித்து கொண்டு இருக்கிறது. நூல்கள் எல்லாம் வந்து கரையாண்டா அழிச்சிட்டு இருக்கு. கரையாண்டுக்கு தான் உணவாக நூல்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கு. அந்த நிலை மாறணும்ன்றதையும் நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம அடிச்சுட்டு நம்ம யோசிக்கணும். பாருங்க, உங்களுக்கு சரியான ஒரு போட்டியா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கனிபெடுத்த ஒளியினாய் வா வா என்று இந்த அவைக்கு உன் கருத்துக்களை கூற வா வா என்று என்னை அழைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே வணக்கம். ஐயா எதிரில சொன்னாங்களே கொரோனா காலகட்டத்துல நாங்க போன் பயன்படுத்தணும்னு. ஆமா ஐயா, அது உண்மைதான். ஆனா அந்த காலகட்டத்துல இப்ப கடந்து போயாச்சு ஐயா. ஆனா இப்ப இந்த பசங்களை போய் கேளுங்க, நான் போன் பார்த்துட்டு இருக்கேன், நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பையனாச்சும் நான் புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அம்பேத்கர் இருக்காருல்ல, அவரே காலையில நூலகத்துக்கு போயிடுவாராம். இரவு அந்த காவல்காரர் வந்து கூப்பிட்டாதான் வெளியவே வருவாராம். அந்த அளவுக்கு அவர் நூலை படிச்சு தான் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கொண்டு வந்திருக்காரு ஐயா. ஐயா இலங்கையில போராட்டம் போது என்ன முதல்ல வச்சாங்க? நூலகத்தை தான் ஐயா. ஏன்னா அறிவில்லாத இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ஐயா. அமெரிக்கால ஒரு பையன் போன் பார்த்து பைத்தியமா இருக்கான். சாப்பிடும் போது போன், நைட்டு தூங்கும் போது போன். எனக்கு என்னமோ இவங்களும் அந்த மாதிரி ஆயிடுவாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு ஐயா. பக்கத்திலேயே போன் வச்சுட்டு பாக்குறேன். திடீர்னு பாக்குறேன் என் பையன் 12 மணிக்கு எடுத்துட்டு போனை பார்த்துட்டு மறுபடியும் வருதான். இன்னைக்கு அது ஒரு வியாதியா, தேசிய வியாதியா மாறிடுச்சு. போன் பார்க்கறது வந்து ஒரு தேசிய வியாதியா மாறிடுச்சுமா. ஐயா அவங்க சொன்னாங்களே புத்தகத்தை கரையான்கள் அழித்து விடும் என்று. ஆமா ஐயா, அது உண்மைதான். புத்தகங்கள் கரையான்களின் வயிற்று பசிக்கு உணவாகவும் மனிதர்களின் அறிவு பசிக்கு நூலாகவும் இருக்கிறது ஐயா. ஐயா நான் சொன்ன கருத்துக்களை நினைவில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு சாதகமா தீர்ப்பேனுங்க ஐயா. எனக்கு உங்களை பேச வைக்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ரெண்டு பேருமே சிறப்பா பேசியிருக்காங்க. இன்னைக்கு செல்போன் எந்த அளவுக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கோ அந்த அளவுக்கு தொல்லையாம இருக்கிறன்றத நம்ம என்ன செய்யறோம் பார்த்து உணர்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க பார்க்கலாம். ரூபஸ்ரீ இப்போ பேசி முடிச்சவங்க வந்து ஆமா கிருபாஷினி சிறப்பா பேசியிருந்தாங்க. ஆமா நீங்க எல்லாம் பேசுற கை தட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் கால இடைவெளி விடுங்க. தொடர்ந்து பேசிங்கன்னா கை தர மாட்டாங்க. கச்சவங்க அதனால நீங்க பேசி முடிச்ச உடனே ஒரு கை தட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? கொஞ்சம் இடைவெளி விட்டீங்கன்னா அவங்க கை தட்டுற வாங்கிக்கலாம்ல. திக்கும் தேய்த்தமிழே திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய் தமிழுக்கு எனது முத்தான தக்க வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே வணக்கம். இதோ என் உரையின் தொடக்கம். ஐயா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஐயா. எனக்கும் பாவமா தான் தெரியுது. பஞ்சாயத்துல அடிப்பட்ட மாதிரி இல்ல. ஒண்ணு கூட்டினா எவ்வளவு ஐயா? 2. ஆனா ஒண்ணு கூட்டினா 11 சொல்ற அதிகாரிகள் இவங்க தான் ஐயா. ஆமா ஐயா. சரிங்க ஐயா, நான் என்னுடைய வாதத்துக்கு வரேன். ஐயா ஊடகம் வந்து நமக்கு எல்லா விஷயத்துக்குமே பயன்படுது ஐயா. ஆன்லைன் வகுப்புகளை அந்த ஊடகம் மூலமா கலந்து கொண்டு நம்மளுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளவும், வேலை விஷயமாக அந்த ஊடகத்தில் செய்யவும், நமக்கு தெரியாத இணையத்துல போய்
தெரியும் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். இப்ப கூட நீங்க அந்த ஊடகத்தை தான் ஐயா நம்புறீங்க. இதுவே நீங்க நூலகத்துக்கு போயிட்டு நூலி எனக்கு இந்த வினாவுக்கு விடை அறி கேட்டோமே அந்த நூலகம் ஐயா சொல்லும்போது முதல்ல நூலகம் வழி ஒன்று நமக்கு நீங்க உங்க மொபைல் போன்ல போட்டா போதும்யா 3 வினாடில உங்க கையில ஆபிஹாம் நிகழ்ச்சி உங்க கையில வந்து சேரும் ஐயா. சிறப்பு. ஐயா நம்ம தமிழ் ஐயா இருக்கிறாருல அவர் தினமும் புலனத்துல தமிழ் செய்திகள் தமிழ் சொற்கள் போன்ற பல செய்திகளை அவர் போடுறாருல அதுக்கு ஊடகம் மூலமா தானே போடுறாரு இல்ல புத்தகம் மூலமா போடுறாரா ஐயா? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒண்ணு தெரியாத ஐயா இவங்க இப்போ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத ஒரு வினா வந்தது. அப்ப இவங்க ஊடகத்தை தானே தேடணும். இவங்க என்னன்னா ஊடகம் வந்து பேச வந்திருக்காங்க. ஐயா இவங்களால ஒரு நாள் ஊடகத்தை பயன்படுத்தாம இருக்க முடியுமா ஐயா? அதுக்கு இவங்களால உண்மையாவே திருப்பி படிக்க சொல்லுங்க ஐயா. என்னுடைய வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடிச்சு கொதறிட்டு இருப்பாங்க இருக்கு. எப்ப இருந்தாலும் செல்போனை கையில வச்சுட்டு நூலகம் பேச வந்திருக்கீங்களே அவங்க கேட்கறாங்க. பேசுங்க. கணிதம் சிறந்ததுமா ஆங்கிலம் ஆளுநர் சிறந்ததுமே தமிழ் ஆளுநர் சிறந்தது இம்மூன்று எழுத்தையும் சேர்த்துமா மேடைகளாக வந்து நடுவரவர்களுக்கும் என்னுடன் சகோதர சகோதரிகளுக்கும் நூலகத்தால் அறிவை விரிவாக்குகின்றேன் சகோதர சகோதரிகளுக்கும் ஊடகத்தால் அறிவை ஒழுங்கரிக்கின்றேன் சகோதர சகோதரிகளுக்கும் மற்ற பேருக்கு மாலை நான் இப்பொழுது குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிதும் உதவுவது நூலகமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நாம் என் தலைவிற்கு நூல்களை விரும்பி கற்றுக்கொள்கிறோமோ அந்த தலைவிற்கு அறிவுத்திறன் பெருகும். கற்றது கையளவே கல்லாதது உலகளவே என்கிறார் ஔவையார். அந்த அளவிற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளதையா? ஒரு சமுதாயம் முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்றால் அங்கே நிச்சயம் ஒரு நூலகம் உண்டையா? ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளராக மாற்றி காட்டுவது நூலகம் தானையா? சரி அதெல்லாம் இல்லையா, நம்ம தமிழையா எழுதிய தமிழ் பெருமையகம் என்ற நூலை நூலகத்தில் வச்சா இனி வரும் தலைமுறைகள் கற்றுக்கொள்ள ஐயா. நூலகத்துல படிச்சு உயர்ந்தவர்கள் தான் ஐயா பலரும். அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் இவங்கெல்லாம் நூலகத்துல படிச்சு தானே ஐயா பெரியார்கள் ஆனாங்க. ஐயா இப்போ ஒரு பக்கவழி வந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா ஐயா? பக்கவில்லை சாப்பிட்டா வரும் பக்கவாதம் வந்துருக்குது. என்ன பக்கவில்லை சொல்லுமா? ஐயா இவங்களால ஒரு 10 பேரோட போன் நம்பரை ஞாபகத்துல வச்சுக்க கூட முடியல ஐயா. அவ்வளோ அளவுக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு ஐயா. ஐயா நூலகத்தில் படிப்பவருக்கு அறிவு அதிகம் ஐயா, ஊடகத்தில் படிப்பவருக்கு அறிவு குறைவுதான் ஐயா. ஐயா அவங்க கேட்டாங்க ஐயா ஒரு நாள் ஊடகம்ல நீங்க இருந்துடுவீங்க அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம திருக்குறள் கொடுத்தாங்க ஐயா. உயிரெழுத்தில் கடற்கு இன்மை எழுத்தில் கலந்து உயிர்மை எழுத்தாத வார்த்தைகளை கொடுத்து செந்தேனா இருக்கும் செந்தமிழ் இங்கே முறையை பிடித்த பகுச்சுடன் நன்றி கூறி விடுகிறேன். வெளியூர்ல வந்துச்சு அந்த அளவுக்கு என்ன செஞ்சு பேசுறீங்க. பாப்பாவுக்கு இன்னொரு முறை கை தட்டு கொடுங்க. ரூபஸ்ரீ அவங்க பேர் ரூபஸ்ரீ சிறப்பா பேசியிருக்காங்க. அடுத்ததாக பேச வந்திருக்கிறவர் வருண். வாங்க வருண் வாங்க. தென் பொதியில் தமிழ்ந்த மொழி கம்பன் கவிதைத்த மொழி எம் பாரதி கற்பித்த மொழி ஆகிய தமிழ் மொழிக்கு முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே வணக்கம். ஐயா இப்போ நேரம் என்ன ஐயா? ஐயா பாத்தீங்களா ஐயா, நீங்க ஊடகத்தை பத்தி தானே சொல்றீங்க. இப்ப நீங்க நூலகத்துக்கு போயிட்டு புத்தகத்தை படிச்சு வானத்தை பார்த்தோம் மேகத்தை பார்த்தோம் சொல்லல ஐயா. அதுக்காக ஊடகத்தை பார்த்து சொல்றதுக்காக திருப்பி உடுக்க சொல்லணும்னு நினைச்சிட கூடாது ஐயா. இப்போ 100 புத்தகத்தை தயாரிக்கிறதுக்கு 2 வாரம் வீணா போகுது ஐயா. இப்போ 1000 புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடுறதுக்கு மொத்தம் 10 மரங்கள் வீணா போகுது ஐயா. நம்ம இயற்கை அழிச்சுட்டு தான் படிக்கணும்னு இல்லை ஐயா. நம்ம வந்துட்டு ஊடகத்துல நம்ம படிச்சு தெரிஞ்சிருக்கலாம் ஐயா. இப்போ 1000 புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டா அந்த 1000 பேரால மட்டும் தான் படிக்க முடியும். இதுவே நீங்க ஊடகத்துல போட்டீங்கன்னா தமிழ் தெரிஞ்ச கோடானு கோடி பேரும் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க ஐயா. ஐயா நீங்க புத்தகத்தை முதியருக்கு பின்னாடி
நான் பாரு இதயத்திலே வச்சிருக்கேன், பக்கத்திலே வச்சிருக்கேன். வேற என்ன காரணம் இருக்குமா? என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சிறப்பா பேசியிருக்காங்க. இது வரும். அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். நம்ம வச்சிருக்க இந்த காகிதங்கள் வந்து மரங்கள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது. அப்போ ஒரு புத்தகம் தயாரிக்க ஒரு மரத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு இணையத்துல நம்ம அழகா பாக்குறோம்ல, இதயத்தோட பக்கத்துல இதயத்தை நெருக்கமா வச்சுட்டு நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஊடகம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சுட்டே இருக்காரு. கார்த்திக் பார்க்கலாம். யுவஸ்ரீ. பட்டிமன்றத்துக்கு வணக்கம். இதோ என்னுடைய தொடக்கம். ஐயா, புத்தகங்கள் நம் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஐயா. ஐயா, புத்தகத்தில் இருக்கின்ற விஷயங்களை யாரும் திருட முடியாது. ஆனால் ஊடகத்தில் இருக்கின்ற பதிவுகளை அனைத்தும் நிரந்தரமில்லை ஐயா. ஏனென்றால் இவர்களின் தகவல்கள் நிரந்தரமில்லை ஐயா. அழிக்க முடியும், ஹேக் செய்ய முடியும், திருட முடியும். புத்தகம் நிரந்தரம், நூலகம் நம்முடைய அறிவின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது ஐயா. நன்றி ஐயா. திருக்குறள் மாதிரி கொஞ்சமா சொன்னாலும் கூட நல்ல கருத்துக்களை அந்த தலைப்புக்கான தன் வாழ்த்துக்கான சாட்சியை அவங்க அழகா கொடுத்திருக்காங்க. இப்போ நூலகங்களுக்கு நூல்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற, பாதுகாத்து வைக்கிற ஒரு அறை அது. இணையங்கிறதும் இன்றைய கால சூழல்ல தவிர்க்க முடியாத அறிவியல் கண்டுபிடிப்பு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு எந்த இடத்துனா அவங்க போனோம் அப்படின்னு சொன்னா எல்லா தகவல்களையும் இன்னைக்கு என்ன செய்யுது, கையிலே வச்சு உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கி போயிருக்கு. இன்னைக்கு ஏஐ அப்படின்ற தொழில்நுட்பம் வரைக்கும் இன்னைக்கு வந்துடுது. இப்ப ஜெமினி ஒன்று போடுறாங்க, அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா எல்லா பதிலும் சொல்லிடும். கஷ்டப்படவே தேவையில்லை. ஏன்னா எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் இதை செல்ல ஆன் பண்ணி ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், அது எல்லா தகவல்களையும் கையில கொடுத்துரும். நூலகம் அப்படியானா இல்லதான், அப்படி இல்லை. எப்படி ஒரு பூவுக்கு வாசம் இருக்கிறதோ அதே மாதிரி புத்தகத்துக்கும் வாசம் இருக்குது. புத்தக வாசனை இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை வாசிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். ஒரு உணவு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உணவு நம்ம சாப்பிடுறோம்னு சொன்னா, ஒரு பொருளை சாப்பிடுறோம்னு சொன்னா நம்ம உடம்புக்கு ஒத்து போகணும். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தான். இப்போ நம்ம அம்மா செஞ்சு கொடுக்குற கூழோ, கம்மங்கஞ்சியோ, கூழோ, பழைய சாதமோ நீங்க யாருக்குமே சேர்த்துல விரும்பி சாப்பிடறது இல்லை. ஆனா அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆனா நம்ம குழந்தைங்க எதுதான் பிடிச்சிருக்க, ஃபாஸ்ட் ஃபுட் தான் பிடிச்சிருக்கு. ரைஸ்ன்னு சொல்றாங்க, சிக்கன் ரைஸ்ன்றா, சோறு ரைஸ்ன்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஆனா அந்த சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு அந்த போடுற பாத்தீங்கன்னா அது சிந்தி செதறி எவ்வளவு ஒரு கன்றாவியா இருக்கும். பார்க்க போற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா அதுதான் நாக்கு சுவையா இருக்கு இல்ல. ஆனா அது சாப்பிட்டோம்னு சொன்னா பக்க விளைவுகள் நமக்கு கூட வரும். ஒரு குழந்தைகிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தா அது ஒண்ணு பண்ணாது. புத்தகத்தை எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் மறைச்சு வைக்கணும்னா நான் புத்தகத்தை வச்சுப்பேன், பசங்களோட புத்தகத்தை வச்சுப்பேன். அவங்க தொடவே மாட்டாங்க. மற்ற இடத்துல வச்சு எங்க தானே கண்டுபிடிச்சிருக்க, ஆனா புத்தகத்துல எடுத்து வச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட வந்து எங்கதான் வச்சிருக்கேன் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. காரணம் இன்னைக்கு புத்தகங்களை தொடுவது என்பது, படிக்கிற மாணவர்களை தொடுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு செல்போனை குழந்தைகிட்ட ஒன்று கொடுக்குறோம்னா நம்பி கொடுக்க முடியல. ஏன்னா விளம்பரங்களும் பார்க்க சில விஷயங்கள் சைடு எஃபெக்ட் சொல்றல, உணவு மட்டும் இல்ல, இந்த ஊடகங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மற்ற எல்லாமே சரியா இல்ல ரைட்டா அப்படின்னா இல்ல, பல குப்பைகள் அதை கொட்டப்படுகிறது. நாமளும் அது நல்லதா கெட்டதா என்ன செய்யலாம் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கான வயது குழந்தைகள் இருக்குமானா அவ்வளோ அதை நம்ம சொல்ல முடியாது. உதவி செய்து மேப் சொன்னாங்கல்ல, அந்த அனுபவம் எனக்கே இருந்தது. முதல்ல ஒரு வேன் எடுத்துட்டு நாங்க பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூர் போனோம்னா எல்லா மட்டும் சுத்தி பார்த்தோம். அங்க இருந்து ஒரு இஸ்கான் டெம்பிள் ஒரு புகழ்பெற்ற ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கு. அங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க கன்னடத்தில் பேசுறாங்க, நம்ம தமிழ் தான் தெரியுது, அதிகபட்சமா தமிழ் தெரியுது.
அப்போ ஆங்கிலத்துல பேசினா அவங்களுக்கு தெரியல, ஆங்கிலத்துல பேசினா அவங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்றது? கூகுள் மேப்ல நமக்கு கை வந்த கூகுள் வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கூகுள் வந்து காட்ன்ற அளவுக்கு எதை பார்த்தா கடவுள் வந்து கிடையாது, ஆனா கூகுள்ல கிடைக்குன்னு சொல்றாங்களே சொல்லிட்டு போட்டா ஒரு 12 கிலோமீட்டர் சுத்தி வந்து மறுபடியும் அதே இடத்துல தான் நிக்குது. ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் சொல்றாங்க வந்து அப்புறம் அந்த ஆட்டோக்காரர் வந்து அப்படிப்பா நிறுத்த சொல்லி கேட்டு பண்ணுவானே டிஸ்கார்ட் பண்ணோடனே அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அப்புறம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா அதான் கோயில் இருக்காரு. ஏறக்கூடிய ஒரு 200 மீட்டருக்கு போக வேண்டிய ஒரு தூரத்தை இது என்ன செய்யுதுன்னா ஒரு 12 கிலோமீட்டர் நாங்க எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் வழியை காமிச்சிருது. வேற ஒரு வழியை காமிச்சு கிடைச்ச வந்து இருக்கு. நம்ம சோழிங்கநல்லூர்ல இப்போ லேட்டஸ்டா ஒரு போன மழைக்காலத்துல ஒரு நடந்த ஒரு செய்தி. மாற்றுத்திறனாளி அவர் வந்து அந்த ஸ்விக்கிலாம் சொல்றாங்க, உணவு பரிமாறதுன்னு சொல்றாங்க. அவரு லொகேஷன் போட்டாச்சு, போனாரு. போனா ஒரு சேரா இருக்கிற ஒரு நிலத்தை போய் அவர் வண்டி விட்டு போய் இறங்கினாரு. அங்கிருந்து போனா அவர் வண்டி வந்த வேக போய் வண்டியில் போய் இறங்கினாரு. அவளை வண்டியை எடுக்கவும் முடியல, போக முடியல. அப்போ கூகுள் எல்லா விஷயத்தையும் சரியா கொடுத்தாங்க இல்ல. ஆனா முதல்ல கண்டிப்பா அதனுடைய பயனை அவர் என்ன செய்தது நம்ம தவிர்த்திட முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது நூலகங்கள் ஒரு அறிவு கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். மாணவர்கள் சில நூல்கள் என்ன செய்யலாம், நிறைய எடுத்து படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது என்ன செய்யணும், இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஊடகங்களை பயன்படுத்தும் மூலமா அவங்க முயற்சி செய்யணும்ன்ற ஒரு விஷயம் என்ன செஞ்சு போகுது அங்க இல்லாம போயிடும். தேடுதல் என்பது அவங்களுக்கு குறைவாக இருக்குது. எடுத்த உடனே கையில கிடைச்ச விடை தெரிஞ்சிடணும் அப்படின்போது அவங்களுடைய முயற்சி வந்து என்ன செய்யுதுன்னா மறுகடிக்கப்படுகிறது. எதுக்கெல்லாம் கூகுள் இருக்கு, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல. இது சமுதாயத்தை சிந்தனையிலிருந்து சிந்திக்கிற ஆற்றலில் இருந்து அவங்களை மறுகடிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சொன்னா கரெக்டா நம்ம ஒரு 4 பேரோட நம்பர் உடனே செய்யலாம். அப்பாவோட போன் நம்பர், அம்மாவோட போன் நம்பர் உடனே செய்யல, மனப்பாடம் இல்ல, இதுல நோட் பேட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அவசியம் இல்லை. அப்ப செல் கட்டத்தில் நோட் பண்ண முடியலன்னா நம்ம செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே நூலகம்ங்கிறது ஒரு வேர் மாதிரி. நூலகங்கிறது ஒரு மரத்தோட வேர் மாதிரி. அதுல பூக்கள் பூத்து பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் கூட அது தாங்கிக்கிற இருக்கிறதுன்னா நூலகம் தான். மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. எல்லாமே பயன்படுது, பயன்படுறதுக்கு உதவியா இருக்கு. ஆனால் கூட ஊடகங்களை விட நூலகங்கள் தான் பாதிப்பில்லாத பயனை தருகிறது என்று கூறி இந்த சிறப்பா பேசுற மாணவர்களுக்கும் அதை கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி நன்றி நன்றி.